உங்களை மாதிரி இந்த ஃபேஸ்புக் போராளிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே எதுவும் தெரியறதில்ல. வெறும் பப்ளிக்கை ஜனங்களை கூட்டிகிட்டா எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் வந்துருமாங்க. நெட் டிவி ஃபார் யூக்கு 8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 1 million ரீச் பண்ணணும். என்னுடைய விஷஸ். ஆல் தி பெஸ்ட். பெண்ணே உன்னை பார்த்தா எடிஞ்சில் புது டியூனு. ஏடா ரோல் போட்டியா? அடடா சொல்ல வேண்டியதானே, அது தெரியாமல் பாடிட்டேன்டா ரோல்லையே. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டு நியூஸாக ஒன்று சொல்ல வந்திருக்கேன். விக்ரம் சார் கடாரம் கொண்டான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் இந்த சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் வந்து காப் ரோல் பண்ணிட்டு இருக்காது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த சம்மர் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா வந்து, நம்ம விக்ரம் சார் 2002 இருந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. எந்தெந்த படங்கள்லாம் வந்து பாடியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஜெமினி படத்தில் பாடியிருக்காரு, ஸ்ரீ படத்தில் பாடியிருக்காரு, மதராச பட்டணத்தில் பாடியிருக்காரு, டேவிட்ல பாடியிருக்காரு. அதுக்கப்புறமே வந்துட்டு ஸ்கெட்சு, இப்போ சாமி ஸ்கொயர் இப்போ கூட பண்ணல, இந்த பாட்டெலாம் வந்து பாடியிருக்காரு. இவர் மறுபடியும் பாட மாட்டாரா அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கடாரம் கொண்டான்ல ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா ஜிப்ரான். அவரே வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாரு, ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த சாங் வந்து விக்ரம் சார் பாடினது வந்து ரொம்பவே வந்து எனர்ஜிஃபுல்லாக இருக்கு, கேட்கும்போது வந்து எனர்ஜியாக இருக்கு, எந்தூசியாசமாக இருக்கு. இந்த சாங் நீங்க வந்து கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிக்கும் போதுமே வந்து இந்த சாங்கை தான் திருப்பி கேட்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சாங்காக வந்திருக்கு. அதுவும் விக்ரம் சார் வாய்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ விக்ரம் சார் மல்டி டேலண்டர், எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது வந்து ஆக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், நடிப்பார், அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான பன்முக திறமை கொண்ட நம்ம விக்ரம் சார் மறுபடியும் கடாரம் கொண்டான்ல ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு கடாரம் கொண்டாருக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சூர்யா அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சுதா கொங்காரா. அதுக்கப்புறமே யார் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஹவுஸ் மூலமா ஒரு டீட்டெயில் விசாரிச்சு அதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? என்ன அந்த வீடியோ முடியலை, இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் பிங்க் விஸ் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது 2 சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட் சைடில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து நேர்கொண்ட பார்வை ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்குது. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.